அஞ்சான் படம்னாலே எனக்கு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சூர்யாவோட ஹேர் ஸ்டைலு, சூர்யாவோட பியர்டு, அந்த மீசை. ரிலீஸுக்கு முன்னாடியே பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. தமிழ் சினிமாவோட முக்கியமான ட்ரெண்ட் செட்டிங் படம் அஞ்சான் அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ் சினிமா ஃபேன்ஸுக்கு எப்படி மீன் போடணும், எப்படி ட்ரால் பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்ததே நம்ம அஞ்சான் படம் தான். ஆனால் ஆமாங்க, லிங்கு பாய் ஒரு இன்டர்வியூவில் இந்த படத்துக்கு கற்றுக்கிட்ட மொத்த வித்தையை இறக்கியிருக்கேன், இந்த படத்துக்கு நான் பயங்கரமாக டியூன் ஆயிருக்கேன்னு சொல்ல போக அதெல்லாம் ஃபேஸ்புக் டேஸு படம் ரிலீஸுக்கு அப்புறம் அந்த எல்லா வீடியோவும் எடுத்து கண்ணா பின்னமாக ட்ரால்ஸை போட்டு அந்த படத்தையே முடிச்சு விட்டுட்டாங்க. இதில் இன்னொரு செம்ம காமெடி என்னென்னா, நம்ம யூடிவி தனஞ்செயல் தளபதி ஃபேன்ஸ் 2 பேரும் சேர்ந்து சூர்யா படங்களை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பேசினார். தமாசு தமாசு. மற்றபடி டைரெக்டாக ரிலீஸ் பண்ணப்போ இந்த படத்தில் ஒன்றும் இல்லை, இதை ரீரிலீஸ் வேறு பண்ணுறாங்க. நேற்று வரைக்கும் சூர்யா ஃபேன்ஸ் இந்த படத்துக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி லிங்கு பாய் அடிச்சார் பார் ஒரு ட்விஸ்ட்டு, ரீரிலீஸ் மட்டும் நல்லா ஓடுச்சுன்னா அஞ்சான் படத்தோட சீக்வல் வரும் அப்படின்னு. அதுலேயே பாதி பேர் இப்போ ஜுரம் வந்து கிடக்குறானுங்க. மற்றபடி ஹோட்டல் ரூம்ஸ்லாம் காஸ்ட்லியாக இருக்குது, நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், ஏசி வேணும் அப்படின்னா தைரியமாக அஞ்சான் படம் ரீரிலீஸ் ஆகிற தேட்டரில் போய் அழகாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். ஆனால் இந்த டைம் ட்ரிம்டு வெர்ஷன் 2 மணி நேரம் தான் ரெஸ்ட் எடுக்க முடியும். பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.